நான் சொல்றேன், நீ எழுதி வச்சுக்க. இப்படியே இரு, இதே மென்டாலிட்டில இரு, கோயம்புத்தூர் மாதிரியே இரு. நீ என்ன, உனக்கு ஒண்ணும் நடக்காது, உனக்கு ஒண்ணுமே நடக்காது. நான் எழுதி தரேன். நான் இந்த பொண்ணுங்களுக்காக பேசல, நான் உனக்காக தான் பேசுறேன். நாளைக்கு வரப்போற உனக்கான, நீ ஸ்ட்ரைட் தானே, உனக்கு வரப்போற பொண்ணுக்காக தான் நான் பேசுறேன். அவன் எப்படி கரெக்டா பேசியிருக்கான்? எது சரி மாதிரியா தெரியுது உனக்கு? எவன் பாயிண்ட் எடுத்துட்டு பேசணும்? நான் உன் பாயிண்ட் மட்டும் தான் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ இப்படி ஒரு பொண்ணு இருந்தா நீ என்ன பேசுவ? அதுதான் கேள்வி. ஒரு பொண்ணு அவன் இன்னொரு பையன் ஃப்ரெண்டோட இருக்கக்கூடாது, அதுதான் உன் பாயிண்ட். நீ அப்படி இல்லைல்ல, அப்புறம் என்ன புண்ணிக்கு பேசின? நான் மற்ற பசங்க மேல இல்ல பேபி அப்படின்னு சொல்லிட்டு வா வாடி, நீ வீட்டுக்கு வாடி அப்படின்னு கூட்டு போறாள் தானே. நீ எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? இத சரின்னு நினைக்கிற எல்லா ஆம்பளையும் தனியா கை தான் படுக்க போற. இன்னைக்கு சொல்றேன், நான் அவ என்ன கர்மத்தை வேணாலும் பண்ணட்டும், அது நீ பர்சனலா டீல் பண்ணிக்க வேண்டிய விஷயம். உடனே அந்த பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்றது, அதுவும் இங்க வந்து பண்றது நாட் ஹேப்பனிங். பட் have you ever been in a relationship? Why did it fuck up? இப்போ உன் மென்டாலிட்டிக்கு அந்த பொண்ணு சரியா தானே பண்ணிருக்கு? சொல்லு, கரெக்ட் தானே? உன் மென்டாலிட்டியை பொறுத்தவரை அந்த பொண்ணு சரியான விஷயம் தானே பண்ணிருக்கு. உன் மென்டாலிட்டியை சேஞ்ச் பண்ணதே அந்த பொண்ணு தான். அப்பனா நீ தெரப்பி போகணும், இங்க வந்து மற்ற பொண்ணுகளை பேசக்கூடாது. கரெக்டா? நீங்க சொல்லுங்க மேடம். I did this only to get your number. சும்மா சொன்ன